வைரமுத்து சார் நிறைய இருக்குது அவரை புகழறதுக்கு. அவரை புகழ போகிறதில்ல, அவர்கிட்ட 2 விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்க போகிறேன் உங்கள் முன்னிலையில். நம்பர் 1, அவர் முதல்ல அந்த படத்தை நான் அவர் கதை சொல்லும்போதே அவர் ஒப்புக்கிட்ட ஒரு விஷயம், நான் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, இதில் நான் மட்டுமா இல்லை வேறு என்ன, இல்லை சார் முத்து படையப்பா மாதிரி நீங்கள் மட்டும்தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃபாரின் ப்ரோக்ராம் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் போக, அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு பாட்டு அவசியமாக தேவைப்பட்டது. அனுஷ்கா பிஸி, அவங்க டேட்டு அந்த சாங் எடுத்தாகணும், செட்டு வேறு போட்டாச்சு, ரஜினி சார்லேருந்து எல்லாருமே வெயிட்டிங். இப்போ என்ன பண்ணுறது, சரி வேறு யாரையும் கூப்பிட்றதுக்கு பதில் கார்கியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கார்கியை கூப்பிட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் அவர்கிட்ட ஃபோனில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இன்றைக்கி அரங்கத்தில் உங்கள் முன்னாடி நான் என்னுடைய வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போனதுனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் அது வந்து சூழ்நிலை தானே தவிர இது வேறு யாருக்கா கொடுக்கணும். ஏன்னா நான் ஒத்துக்கிட்டது ஏன் மாறுறேன் அப்படின்றதுக்காக தான் இது. நம்பர் 2, சார் நீங்கள் ஒரு லைன் சொன்னீங்க, அந்த லைனை வந்து நாங்களும் போராடி ட்ரை பண்ணோம். அந்த உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும். அந்த பாடலில் வந்து ஆணியாய் பிறந்தவனுக்கு அடிகள் புதிதல்ல அப்படிங்கிற ஒரு லைன் வந்தால் தான் இது வந்து இதுக்கு நிறைவு பெறும்னு சொன்னீங்க. அந்த லைனை நாங்கள் போடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம். நான் ஏற்கனவே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் ஷார்ட்ஸ் வேறு மாற்றி போடலாம், பட் ட்ரை பண்ணோம், அது முடியல. அதுக்காகவும் என்னை மன்னிச்சிருங்க. பட் இந்த அரங்கத்தில் சொல்கிறேன், அந்த பல்லவியினுடைய எண்டு வந்து ராமனும் அழுதான் தர்மனும் அழுதான், நீயோ அழவில்லை உனக்கோ அழிவில்லை, ஆணியாய் பிறந்தவனுக்கு அடிகள் புதிதல்லை போடா அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். ஆனால் ஆணியாய் பிறந்தவன் அடிகள் புதிதல்ல வந்து டியூனில் இல்லை. இவர் அதுக்கு டியூன் போட சொன்னார், அவர் ஊரில் இல்லை. சரி நான் என்ன பண்ணுறது, அப்புறம் ஊர்லேருந்து வர்றதுக்குள்ளே பாட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா அதை சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணோம், அது உட்காரல அந்த இடத்துல. ஸோ இது 2 தான் அவர்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறது. கார்கி சூப்பராக இது நீங்கள் அந்த ஒரு பாட்டை யூத்துக்கு மிக மிக ரீச் ஆகக்கூடிய ஒரு பாட்டு அது. மோனா 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 மோ, அது வந்து ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சு. அந்த மோனாங்கிற வார்த்தையினாலேயே அது வந்து அந்த பிளெண்ட் ஆச்சு அந்த டியூனு. இட்ஸ் வெரி குட். அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட ஒர்க் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களோட எடிட்டர் சம்ஜித் அண்ட் சித்திக், அதாவது நாங்கள்லாம் வந்து இந்த ஷூட்டிங் டேஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம், மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்துடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த சித்திக்கும் பாவம், அந்த சம்ஜித்தும் சித்திக்கும் கேரளாலேருந்து இங்கே வந்து ஷூட்டிங்கும் எங்களோட இருந்துட்டு, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேப்லேயும் இருந்துட்டு, இன்றைக்கும் வரைக்கும் அந்த கரெக்டாக கிட்டத்தட்ட May 2 இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். இந்த தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு டோட்டலாக அவங்க வீட்டுக்கு ஒரு வாரம் தான் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களோடவே இருந்துக்கிட்டு, எங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சிஜி சனத் அண்ட் ஃபயர்ஃப்ளைஸ், இவங்க தான் வந்து படத்தில் சிஜி பண்ணுறாங்க. அவர் இன்றைக்கி வர முடியல, ஏன்னா அங்கே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஏன்னா 12 கத்துறாங்களே, அதனால் அந்த வேலையும் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சனத்துக்கு என்னுடைய நன்றி. மேக்கப் கம்பெனி மேக்கப் மேன் கோதண்டம் அண்ட் ரஜினி சாருடைய மேக்கப் மேன் பானுன்னும்போது உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு மாதிரி வந்து ஒரு வெறித்தனமான ஒரு லேடி. அந்த மேக்கப்பில் அவர் கரெக்டாக வரணுன்றதுக்காக எத்தனை டெஸ்ட்டு, ஆனால் அவரும் போராடி எல்லா டெஸ்ட்டுக்கும் ஓகேன்னு ஃபேஸை காமிச்சிட்ருப்பார். அப்படி போட்டு கரெக்டாக அழகு பண்ணி கொண்டாந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மேக்கப் யூனியனில் வந்து லேடிஸும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேஸ்லேயும் இப்போ சமீபத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ளஸ் நன்றி திருமதி பானு அவர்களுக்கு. காஸ்டியூம் டிசைனர் நிக்கார் அண்டு கம்பெனி காஸ்டியூம் மூர்த்தி அவர்களுக்கு நன்றி. ஸ்டில்ஸ் ராமசுப்பு, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைன்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்னா காரணம் வந்து ராமசுப்பு தான். யூஸ்வலாக வந்து ஸ்டில்க்கு தனியாக ஒரு இது எடுப்போம், ஒரு நாள் எடுப்போம், அது மாதிரி எடுத்தோம். ஆனால் அதை விட ஸ்பாட்டில் எடுத்த ஸ்டில்ஸ் தான் நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது. எனக்கே இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா டிசைனரே சொல்கிறாங்க, சார் சுப்பு எடுத்த ஸ்டில்ஸ் தான் சார் ரொம்ப நல்லா இருக்குது, அது நீங்கள் தனியாக எல்லாம் லைட்டெல்லாம் பண்ணி எடுத்தீங்க, அது அவ்வளோ சரியில்லைன்னு சொல்கிறதே இதான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் தான் நான் பார்க்குறேன். யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்டில் இது ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா அந்த ஸ்டில்ஸ் தான் நிறைய பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ராம் சுப்புக்கு என்னுடைய நன்றி. ஸ்டோரி டிஸ்கஷனில் என்னோட இருந்த ரமேஷ் கண்ணா, கமலேஷ் குமார், டைரக்டர் பாலசேகரன், மகாதேவ், ராஜேந்திரகுமார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு. அசோசியேட் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ், என் படத்தில்
டே நைட்டாக திட்டு வாங்கி என்கிட்ட திட்டு வாங்கி, ஆனால் நான் திட்டுறதே வந்து அந்த வேலை நடக்கிறதுக்கு தானே தவிர யாரையும் பர்சனலாக இது வரைக்கும் சத்தியமாக ஒருத்தரை கூட நான் திட்டினதே கிடையாது. ஸோ அந்த வேலைக்காக திட்டியிருக்கேனே தவிர, ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் என்னுடன் போராடி கொண்டிருக்கும் போராடிய அவர்களுக்கும், தட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிருஷ்ணமோகன், செந்தில், ஸ்ரீதர், மோகன் குமார், சூரிய கதிர், கார்த்திக், சபரிகிரீசன், திருமுருகன், சரவணன், அதூர், இளங்கோ, கலை, சீனிவாசன், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்னடா அது பேர் எழுதி வச்சுட்டு படிக்கிறேன்னா, இவங்க பேர் கூட இவனுக்கு தெரியாதான்னு நினைக்காதீங்க. யார் பேரை விட்டுடக்கூடாதுனால தான் எழுதி வச்சு படிக்கிறேன். அப்புறம் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ரத்னவேலு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண தேவராஜ், செந்தில், வீரமணி, ராமராஜன், எழில், விஷ்ணு, இவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேனேஜர்ஸ் அஸ்கர் அலி, பசவராஜு அண்ட் டீம் அவர்களுக்கு நன்றி. கேஷியர் பாலு, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேஷை எண்ணக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. பேங்க்கில் கூட இருக்க மாட்டாங்க. மிஸ்டர் பாலு, தேங்க்யூ வெரி மச். அப்புறம் கொரியோகிராஃபர்ஸ் சின்னி பிரகாஷ் மாஸ்டர், அவர் தான் வந்து இந்த மன்னவா ஓ மன்னவான்னு சோனாக்ஷியோட சாங்கு கொரியோகிராஃப் பண்ணவர். அவர் மிகப்பெரிய மாஸ்டர் பாம்பேயில். பட் தமிழ் தெரிஞ்சவர், நல்ல பிரமாமாக எடுத்திருக்கார் அந்த சோனாக்ஷி சாங்ஸை. நீங்கள் ஷார்ட்ஸ் சிலது பார்த்துருப்பீங்க. அப்புறம் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் சாங் நண்பா ஓ நண்பா ஓ நண்பா வந்து பிருந்தா பிரமாதமாக அவருடைய ஸ்டைல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. ஷோபி, அவங்க தான் வந்து அனுஷ்காவோட சாங் எடுத்த மாஸ்டர். ஸோ அவங்களுக்கு நன்றி. ஃபைட் மாஸ்டர் ரமேஷ் அண்ட் லீ விட்டாக்கர், அவர் வந்து ஃப்ரம் யூஎஸ். ரமேஷும் அவரும் கோஆர்டினேட் பண்ணி 2 பேரும் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. லீ இஸ் அ வெரி வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. அவருக்கு அந்த ஃபைட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே தேட்டரில் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அது தேங்க்யூ வெரி மச் டு லீ அண்ட் ரமேஷ். ஆர்ட் டைரக்டர் அமரன், அப்புறம் டிஐடி பாலாஜி அண்ட் வெங்கட், டிஐ விஜய் பாபு, கலரிஸ்ட் ரங்கா அண்ட் பிரிசம் அண்ட் பிக்சல்ஸ், கிரேன் குணா அண்ட் டீம், ஜிம்மி, குமார், ஜவஹர். இந்த ஜவஹர் பற்றி சொல்லும்போது, இந்த குமார் ஜவஹர் பற்றி ஒரு மேட்ரு நான் சொல்லி அவனை ஒரு இந்த ஷூட்டிங் போது ஒரு நாள் நான் பண்ணிச்சு. ஆக்சுவலாக மழை பெஞ்சிருக்கு, அங்கங்கே தண்ணி. ஆனால் நம்ம ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று மழை வருமா, அதனால் நாங்கள் வேறு ரெயின் வச்சுருக்கோம். ஸோ இவர் மழையில் ரஜினி சார் நடந்து வரணும், அந்த ட்ரெயினுக்கிட்ட நடந்து வரணும். ட்ரெயினுக்கு இந்த பக்கம் வந்து ஜிம்மி இப்படி போகுது. இந்த லூப் போர்டெல்லாம் இவங்க தண்ணியில் போட்டாங்க போட்டிருக்கு. அந்த தண்ணியில் அது கரெக்டாக திரும்பும்போது இந்த ஜிம்மி அப்படி தள்ளிட்டு போகிறான். ட்ராலி ஃபாஸ்ட்டு ஹை ஸ்பீடுங்கிறதுனால ஸ்பீடாக வர போகுது. ஜிம்மி இப்படி போகுது, சார் இப்படி வந்துட்டுருக்கு, இப்படி போகுது ஜிம்மி. அப்படி போய்ட்டுருக்கும்போது ஷாக் அடிச்சுது. ஷாக் அடித்தோடனே சத்தம் தான் கேட்டது எனக்கு. நான் இந்த பக்கம் வந்து இப்படி வா, இந்த பக்கம் வா, அந்த ரெயின் இந்த பக்கம் போடு, அந்த பக்கம் போடு, அங்கே ரெயின் இல்லைன்னு அந்த பக்கம் அது சொல்லிகிட்டு இருக்கேன். சாங் வேறு ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. அந்த சாங்குக்கு தான் ஷாட் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஷாக் அடிச்சதில் இவனை தூக்கி ஜவஹரை தூக்கி அந்த பக்கம் விட்டுருச்சு. கிரேனு ரஜினி சார்கிட்ட போகுது. ஷாக் அடித்தாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் உருண்டடிச்சு ஷாக் அடித்த கிரேனை பிடிச்சி நிறுத்தி அது என்னன்னா, சாரி, அது என்னென்னா, உடனே நான் யோசித்தேன், அந்த பாவி நம்ம தான் திட்டோம் இவனுங்கள, அதனால தான் அர்ஜென்ட்டாக ஓடணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே. அப்புறம் நாகரா குமார் அண்ட் ஆல் லைட்மேன்ஸ் ஒவ்வொருத்தரும் உழைச்சிருக்காங்க. நான் எல்லோரும் இவங்ககிட்ட திட்டு வாங்கி வேலை செஞ்சது வந்து சில நேரத்தில் அதை மீறி அவங்க அன்பு செலுத்தும் போது என்னால் தாங்க முடியல. ஐம் சாரி. அப்புறம் டிசைனர் குமார், பிஆர்ஓ ரியாஸ், ப்ரொடக்ஷன் செல்வம்லேருந்து அவங்க டீம் எல்லாருமே. நவ் ஐம் கம்மிங் டு த ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னு ஒன்று யாரை முதல்ல சொல்ல முடியும்? எஸ், சாரி சார்,
நான் வந்து முதல்ல உங்ககிட்ட சொன்னது சார், உங்களுக்கு வந்து டயத்துக்கு உங்களை தூங்க வச்சுருவேன், உங்களுக்கு வந்து அந்த கேப் கொடுப்பேன், அது எல்லாமே சொன்னேன். பட் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பாதுகாப்புலேருந்து உங்களுக்கு ரெஸ்ட் வரைக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்ணேன். பட் சில நேரத்தில் கொடுக்க முடியல. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், கொஞ்சம் கூட அதெல்லாம் இது பண்ண, ஐயா இது கடமை சார், இதுக்கு தான் நான் வந்திருக்கோம், அப்புறம் என்ன, அதை போய் எதுக்கு நீங்கள் 4 வாட்டி சொல்கிறீங்கன்னு சொல்லி அது நீங்கள் நடித்து ஒத்துழைத்ததுக்கு வந்து தேங்க்யூ வெரி மச். அனுஷ்கா, இது வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோயின் நான் பார்த்ததே இல்லை. அது எடுத்தவொடனே சார் வந்தேன் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், இதான் ஃபஸ்ட்டு படம் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. ஷீ இஸ் வெரி நைஸ், அதாவது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அட் சேம் டைம் வெரி குட் பர்ஃபார்மர் ஆல்சோ. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே வந்து வேறு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஞானம் ஒன்று இருக்குது, அது அவங்களுக்குள்ளே. அது இந்த சாமியாரங்களுக்கு தான் இருக்கும் யூஸ்வலாக. அந்த மாதிரி ஒரு ஞானம் ஒன்று இருக்குது. அதாவது இது ஒரு கண்ணை வச்சு ஏதாவது சொல்கிறது, அவர் பாடி மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ ஷீ இஸ் அ வெரி கிளவர் கேர்ள், வெரி இன்டெலிஜென்ட், வெரி குட் பர்ஃபார்மர். தேங்க்யூ அனுஷ்கா. அண்டு சோனாக்ஷி, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், யாருடைய பொண்ணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர், 5,000 பேர், 2,000 பேர், குதிரைங்க, கழுதைங்க, எக்கச்சக்கமான ஒரு ஒரு ஸ்மெல்லு, டஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அவ்வளோ அழகாக ஒத்துழைச்சி, நான் தான் சார் சாரின்னு சொல்லுவேன். அப்பப்போ வந்து ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஏதாவது கிளாத் கொடுப்பாங்க, அந்த ஃபேஸ் அந்த டஸ்ட்டு இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் கூட போடாமல் அவ்வளோ ரொம்ப ஒரு ஒரு ஹோம்லியாகவும் at same time very cooperative she is. Thank you Sonakshi for working with us, and we are missing you a lot, our whole unit. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் சோனாக்ஷி, அவங்களுக்கு தேங்க்ஸ். கே விஸ்வநாத் சார், அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட், அவருக்கு நான் ஸ்டார்ட் கட் ஆக்ஷன் சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேனா இல்லை, அது அது எனக்கு ஒரு புண்ணியம், அது ஒரு வாய்ப்பு, அது கிடச்சது எனக்கு நன்றி. ஜெகபதி பாபு, அவர் வந்து தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹீரோ இருந்த, அதுக்கப்புறமா இப்போது அங்கேயே இப்போ வில்லனாக நடிக்க ஆரம்பித்ததுனால தான் நான் அவரை வில்லனாக கூப்பிட்டேன். பாவம் அவர் வந்து அவர் முன்னாடி சரி நல்லா பண்ணணுன்றதில் ஒரு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷனில் வந்து அந்த லீக்கிட்டையும் சொல்லலை, ரமேஷ்கிட்டையும் சொல்லலை, எங்ககிட்டையும் சொல்லலை, சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து விழுந்து அப்போவும் அப்போ சொல்லலை, அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு தான் தெரியுது ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்ட்டு. அந்த ஷாட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 4 ஷாட் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஃப்ராக்சர் பேக் போனில், அதுக்கு 2 நாள் முன்னாடி அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் கூட நடந்திருக்கு. ஆனால் அதையும் மீறி நான் வர வேண்டாம் பாபு, பரவாயில்ல நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொன்னேன். இல்லை சார், இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ, ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில் பவரில் ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த வெறியில் அவர் அங்கேருந்து வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் நடக்கும்போதே நானே பார்த்துட்ருக்கேன், எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாருன்னு. மெயினை வந்து யாருக்கு எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். சாரி பாபு, ஐ டோல்ட் எவ்ரி திங் டு எவ்ரிபடி. அதாவது இது சொல்கிற போது உங்கள் மேலே இருக்கிற மரியாதை மட்டும் இல்லை, அது உங்கள் மேலே அந்த ரஜினி சாருக்கு மேலே இருக்கிற அந்த மரியாதையும் ஏறுது. அதுக்காக தான் நான் சொன்னேன். அந்த பட் நீங்கள் அவரை வந்து தேட்டரில் திட்ட போகிறீங்க, ஏன்னா அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ ரஜினி சார் பேசும்போது அவர் திட்ட போகிறீங்க. ஸோ அப்புறம் விஜயகுமார் ஃப்ரம் சேரன் பாண்டியன், அந்த ஸ்டேஜ்லேருந்து எனக்கு அவர் தெரியும். வெரி நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இஸ் அ நல்ல ஒரு அப்பப்போ எனக்கு கைட் பண்ணுவார், ஒரு ஃபிலாசபர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ராதா ரவி நல்ல வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இளவரசு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ரோல். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜெகபதி பாபு திட்டும்போது நீங்கள் இவரை வந்து நல்லா பாராட்டுவீங்க, கிளாப் பண்ணுவீங்க. சுந்தரராஜன் சார், அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினி சார் ரொம்ப பாராட்டின படத்தை பார்த்துட்டு. ஸோ அவருக்கு நெருகல் ரவி, மனோபாலா, கே நட்ராஜ், விட்டல், குண்டு பாலாஜி, தாடி பாலாஜி, மதன் பாபு, பொன்வண்ணன், ஈரோடு சவுந்தர், ஜெயபிரகாஷ், அனுமோகன், தேவ்கள், இந்த இதில் பண்ணார் மகதீரா பண்ண தேவ்கள், அப்புறம் பிரம்மானந்தம், லாஸ்ட் சந்தானம் சொல்லியா, அது ஏன் சொல்லனா அண்டு போட்டிருக்கேங்க, அண்டு சந்தானம் கருணாகரன்
2 பேரும். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் கொஞ்சம் யங் ஆகிட்டேன், ரஜினி சாரும் யங் ஆகிட்டார். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் அது இதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் நாங்கள் முன்னாடி பேசுனது தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அதே தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போது ஒன்றும் இல்லை, அதனோட ஷார்ட் ஃபார்ம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்கல்ல, இப்போ ஒய்ஓயூன்னு போடுறதில்ல, வெறும் யூ தானே போடுறீங்க, அது மாதிரி எல்லாமே ஷார்ட் ஃபார்மாக இருக்குது தவிர நல்லா புரியுது. நாங்கள் பண்ணதில் நீங்கள் 10% கூட பண்ணல. ஸோ அப்புறம் நிறைய பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் எல்லாம் இதில் ஒர்க் பண்ணாங்க, ஃப்ரம் யூஎஸ்லேருந்து லண்டன்லேருந்து, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து ஈராஸ் இன்டர்நேஷ்னல் வாங்கியிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மியூசிக் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மிகப்பெரிய கம்பெனி, ஸோ எங்களுக்கு அது ஒரு பெருமை. அந்த கம்பெனியில் வந்து சவுத்துக்கு வந்து டிஜிட்டல் க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கிற சௌந்தர்யா வந்து நாங்கள் கேட்டோம் மேடையில் உட்காரணுன்னு, இல்லை நான் பொண்ணாக தான் வந்து இது என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஈராஸ் அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இப்போ சவுத் க்ரியேட்டிவ் ஹெட்டு வந்து சௌந்தர்யா தான். தேங்க்யூ சௌந்தர்யா. சௌந்தர்யாக்காக ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சௌந்தர்யாவை பயங்கர ப்ரில்லியன்ட். அவங்க எப்போ மறுபடியும் வர போகிறாங்க புலி மாதிரி சிங்கம் மாதிரி நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஃப்யூச்சர் சௌந்தர்யா. அண்டு முனிரத்னா, அவர் ப்ரொடியூசருடைய ரொம்ப நெருக்கமானவர், அவருக்கு என்னுடைய நன்றி. மிர்ச்சி சிவா அளவாக பேசியிருக்காரு, அழகாக பேசியிருக்காரு, நல்ல இயல்பாக பேசியிருக்காரு, ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப காமெடி வர அளவுக்கு நல்ல பஞ்சஸ் கொடுத்துருக்காரு. மிஸ்டர் மிர்ச்சி சிவா அவர்களுக்கு, இன்னும் மிர்ச்சின்னு போட்டுக்கிறியாப்பா? இல்லை, ஒன்லி சிவா. ஓகே, சிவா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அப்படி என்னை முதல் ரோவில் வந்து உட்காந்துருக்க என்னை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் எனது அம்மா, என்னோடய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய நட்பு வட்டாரங்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே, என் அண்ணா, அந்த தம்பி, அக்கா, தங்கை, யார் யார் வந்திருக்காங்க கூட நான் பார்க்க முடியல இந்த க்ரௌடில். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் வாழ்த்திய இங்கே மேடையில் வாழ்த்திய எல்லா நெஞ்சங்களுக்கும், எஸ்பெஷலி ரோபோ, அதுதான் உலகளவில் வந்து இன்னும் அதிகமாக ஒரு உயரத்துக்கு கொண்டு போன ஒரு படம். அது சங்கருக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ரெஸ், மீடியா, ஒரே ஒரு சாரி கேட்டுக்கிறவங்க. ஒரே ஒரு சாரிலாம் பத்தாது. ஏன்னா நான் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும், தட் இஸ் நான், ரஜினி சார், ராக்லைன் வெங்கடேஷ் 3 பேருமே எந்த விதமான பேட்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம படத்தை பற்றி நம்ம சொல்கிறத விட முதல்ல படத்தை முடிச்சிருவோம், ஜனங்க சொல்லிட்டோம் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார். நம்ம முதல்ல படத்தை நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிகிட்டே போவோம். அது இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து என்ன சொல்கிறாங்க, டீசரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லட்டும், நம்ம படத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணதுனால நான் எந்த ப்ரெஸ்ஸினுடைய ஃபோன்ஸும் ஆன் பண்ணல, சுவிட்ச் ஆன் பண்ணுறதில்ல, எடுக்கிறதில்ல, ஆன்சர் பண்ணுறதில்ல. ஏன்னா எடுத்தால் ஏதாவது ஒன்று கேள்வி வரும், ஏதாவது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும், அது தப்பாகிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அது உங்களை வந்து மிஸ் பண்ணோம். பட் இனிமேல் ஐ எம் ரெடி. இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஐ எம் ரெடி டு மீட் யூ ஆல் பீப்புள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் தட், அந்த பொறுமையாக இருந்ததுக்கு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், உங்களுக்கு என்ன நன்றியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இல்லை. ஏன்னா எனக்கு நானே நன்றி சொல்லிக்கிற மாதிரி அது. ஸோ உங்களுக்கு நன்றி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லோரும் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவோம், அதை பண்ணுவோம். அப்புறம் ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய சேட்டலைட்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஜெயா டிவி இதை வந்து நேராக பார்க்க போகிற ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். அண்ட் அபவுட் பிக்சர் நான் பேச போகிறதில்ல, ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் பேசுகிறேன், அப்புறம் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் தான் பேசணும் படத்தை பற்றி. ஏன்னா நாங்கள் ஏதாவது சொல்லி அதை நீங்கள் திரும்பி அதை போட்டு இவன் இதை இப்படி சொன்னானே, இது எப்படி இருக்குன்னு இப்போ வந்து ட்விட்டரில் இது ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு. எஸ்எம்எஸ்ஸில், ட்விட்டர்லேயே வந்து பாவம், அது வந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க படத்தை பற்றி பெருசாக தான் பேசுவாங்க. கம்மியாக பேச முடியுமா என் படத்தை பற்றி? ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் இருக்குது அது பெருசாக சின்னதான்ட்டு. ஆனால் அவங்க பெருசாக பேசுகிறத தப்பாக போட்டு இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இவன் இப்படி பேசினா, அது அப்படி பேசினான் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் அது படத்தை பற்றி நாங்கள் பேச போகிறதில்ல, நீங்களே பேசுங்க. நன்றி.
ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் மறுபடி முந்தைய மாதிரி ஆக்ட் பண்ண முடியுமா, டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கினது உண்டு.